எதிர்பார்த்து வந்தேன். என்னடா ஒரு அழகான டைட்டில், அழகா ஐயோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க, நாங்களும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம். ஒரு நல்ல படமா இருக்கும், ஒரு லவ் படமா இருக்குன்னு நினச்சா வந்தேன். பார்த்தா புஷ்ஷுன்னு ஆகிப்போச்சு, அப்படி தான் சொல்லணும். என்னடா அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம். என்னமே நிறைய விஷயங்கள் லவ் பண்ணுறாரு, ஹீரோ வந்து லவ் பண்ணுறாரு, ஒரு பொண்ணா டக்குன்னு பிரேக்கப் ஆகுது, திரும்ப இன்னொரு பொண்ணு லவ் பண்ணுறாரு, திடீர்னு பார்த்தா ஆக்சிடென்ட் ஆயிருது. பார்த்தா நீ யாரு நீ யார் அப்படின்ற மாதிரி போகுது, ஒரு கதைக்களம் போயிட்டே இருக்கு. கடைசியில் பிரேக்கப் போட்டு இந்த பொண்ணா அந்த பொண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு போகுது ஒரு ட்ராக்கு. அதுலேயே கொஞ்சம் நாங்களே வந்து அப்பயே நாங்கள் குழப்பமாயிட்டோம். இது வந்து ஒரு படமே இல்ல. என்னன்னா படம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது, லவ்வர்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்க, கொஞ்சமாவது அவங்களுக்கு ஏத்த சில விஷயங்கள் அவங்க பண்ணாலும் நம்ம கொஞ்சம் ஃபீல் ஆகணும். ஓ! பண்றாங்கடா, சரி நம்மளும் அந்த மாரி ஃபீல் ஆகல எதுவுமே. மத்தபடி ஏதோ படம் பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான். அரைச்ச மாவு தான் அரைச்சிருக்காங்க. புதுசா ஒண்ணும் அரைக்கல. அண்ட் 2 போர்ஷன் இருக்கு. ஒரு போர்ஷன் பாத்தீங்கன்னா காலேஜ் சீக்வல், இன்னொன்னு ஜெய்ப்பூர்ல இருக்க மாதிரி. சோ எந்த சீக்வல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது? எந்த போர்ஷன்? இல்ல எனக்கு 2 போர்ஷனுமே சுத்தமா புடிக்கல. என்னடா இது மாரி தான். ஏன்னா நம்ம எதிர்பார்த்தா என்னன்னா ஓரளவுக்கு எங்கேயோ ஒரு இடத்துலயாவது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பூஸ்டாவது இருக்கும். நம்ம ஒரு ஃபீல் ஆகணும். ஏதோ படம் ஹீரோயினி ஒரு ஒரு புதுசா ஒரு பொண்ணு நடிச்சிருக்காங்க ஹீரோயினி. அவங்க வராங்க. எதுக்கு அந்த பண்றாங்க ஒண்ணுமே புரியல. அவங்க நடிப்பு பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் வெறியா தான் ஆகுது. என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்கலாம் காதல். ஏன்னா காதல் படங்கள் வரது ரொம்ப குறைவா இருக்கு இப்ப இருக்கிறதுல. அப்படிங்கும்போது ஒரு நல்ல டைட்டில் ஹார்டின்னு வச்சிருக்கீங்க. அந்த ஹார்டினுக்காக தான் எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க, லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்றாங்க, குழந்தை அப்படி போகும்போது அந்த ஹார்டின்னு ஒரு டைட்டில் வச்சுட்டு எவ்வளவு அழகான ஒரு கதை கொடுக்கணும் அப்படின்றத ஒரு மிஸ் ஆனது. மற்றபடி ஓகே, ஒன் டைம் ஆச்சு போல ஐயா. சாங்ஸ் அண்ட் மியூசிக்ல இருக்கு. இல்ல சாங் எல்லாமே மொக்கையா தான் இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு 2 சாங் கேட்கற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் நம்ம ரிப்பீட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எங்கேயுமே ஸ்பேஸ் பெருசா இல்லை. என்னடா ஒரு ஒரு லவ் பண்றாங்க அப்படிங்கும்போது எங்கேயுமே ஃபீல் ஆகல. அப்புறம் கூட ஒருத்தர் இருக்காரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் ஓனர்ன்ட்டு அந்த ஆளு மாவு பண்ணிடுறான், அங்க மாவு பண்ணிடுறான். ஆனா எங்களை மாவு பண்ணிடுன்னு பார்த்தா காமெடி பண்றாரு. ஐயோ சிரிப்பு வரல. ஏய் சிரிப்பு வரலடா சொட்டேன் சிரி. அது மாதிரி நாங்களே வந்து அவரை கலாய்க்கிற அளவுக்கு நாங்க கூட ஃப்ரெண்ட் வச்சோம். ஏய் என்னடா இருந்தாலும் காமெடி பண்றா மொக்கே அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்கலாம். ஏன்னா காதல் படம்ன்ற போது அதுக்கு அட்லீஸ்ட் ஏதோ ஒரு மூவ்மெண்டாவது ஏதோ கட்டி பிடிக்கிறது, அது ஒரு சாங்கு, அது ஒரு கியூட்னஸ் ஏதோ ஒன்று எதிர்பார்ப்போம். எல்லாமே மிஸ் ஆன மாதிரியே இருந்துச்சு. மற்றபடி அதான் எந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கனெக்ட் ஆகும்? இல்ல லவ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இந்த 10 நாள் லவ் பண்றவங்க, இந்த 1 மாசம் லவ் பண்றவங்க, மொத்தம் 5 மாசத்துல விட்டுட்டு போறவன் அந்த மாதிரி கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா அவரு வந்து எந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை கொடுத்தாலுமே உட்காந்து ரசின்னு இருப்பாங்க. ஏன்னா அவங்க பக்கத்துல உட்காந்து அவங்க வேலையை பார்க்கணும்ல. அதுக்காக சொல்றேன். அவங்களுக்கு உண்டான படங்கள் தான் இது. நல்ல படம் போய் பார்க்கலாம். படம் சூப்பராகவே இருக்குது. அதாவது சானந்த்குமார் பார்த்துருக்கோம். அவங்க டிமாண்டி காலில் சைட் கேரக்டராக பண்ணியிருப்பாங்க. பேட்டில் சைட் கேரக்டராக பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்துட்டு ஹீரோவாக இப்போ இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்குது. பட் எண்டிங் தான் லைட்டாக சொதப்பின மாதிரி இருக்குது. ஏன்னா எண்டிங் தான் எதிர்பார்த்தோம். கியூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணிச்சு. பட் ஆனால் எண்டிங் சொதப்பின மாதிரியாக இருக்குது. ஒரு போர்ஷன் ஃபுல்லா காலேஜ்ல இருக்க மாதிரி இருக்கும், இன்னொரு போர்ஷன் ஃபுல்லா நார்த் சைடு வெளியூர்ல இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுல எந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு ஜெய்ப்பூரில் அந்த ஒரு இன்சிடென்ட் அதுதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஓகே, கிளைமேக்ஸ் தான். இப்போ எல்லாருக்குமே எண்டிங் தான் சொதப்புச்சு. அந்த ஜெய்ப்பூருக்கு 2 ஹீரோயின்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ இமயா அவங்களோட காம்போ நல்லா இருந்துச்சு. மற்றபடி ஓகே. மடோனா செபஸ்டியன் அவங்களோட அந்த காம்பினேஷன் நல்லா இருந்தா இல்ல இமயா அவங்களோட காம்பினேஷன் நல்லா இருந்தா? இமயா அவங்க தான். ஸோ வந்துட்டு படம் என்னன்னா, கான்செப்ட் என்ன, லவ் ஸ்டோரி தான். ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவின்னு சொல்ல முடியாது. லவ் ஸ்டோரி தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. படம் ஓகே அப்படின்னு தான் சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஃபஸ்ட் ஹீரோயின் இருக்காங்களா, ஹீரோ அவங்க வந்து ரொம்ப உருகி லவ் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றபடி வந்துட்டு அவங்களுக்கு ரிவீல் ஈஸியாக வந்துட்டு கெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஸ்டோரி. அது ரிவீல் பண்ணிவிட்டா ஆடியன்ஸ் தான் அதுக்கப்புறம் இதுவாகிடும். ஸோ அதாவது ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்குது ஸ்டோரி. இந்த ஸ்டோரி கான்செப்ட் பார்த்தா காத்து வாக்கில் 2 படம் இருக்குல்ல, ஸோ அந்த கான்செப்ட் மாதிரியே இருக்குது லைட்டாக. ஓகே, படம் வந்துட்டு ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஃபேமிலியோடு பார்க்க முடியாது இந்த படத்தை. பார்க்கலாம், பட் ஆனால் சில போர்ஷன்ஸில் மட்டும் அந்த மாதிரி இருக்குது. படம் பார்க்கலாம், ஒரு ஃபீல் குட் மூவி, ஒன் டைம் பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்டெடியாக போகுது. செகண்ட் ஆஃப் வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. மெயின் வந்து படத்தில் வந்து காமெடி சீன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. வாட்ஸ்அப் மணி அவங்க வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. மற்றபடி இட் இஸ் பேஸ்ட் ஆன் நார்மல் லவ் ஸ்டோரி தான். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே வந்துட்டு அதான் காலேஜ் போர்ஷன் ஒரு பக்கம், ஜெய்ப்பூர் போர்ஷன் ஒரு ஆமா. பக்கம். சோ உங்களுக்கு இந்த ரெண்டுல எந்த போர்ஷன்? எனக்கு வந்து ஜெய்ப்பூர் போர்ஷன்ஸ் தான் பிடிச்சிருக்கு. ஆமா, மெயின் சொல்லணும்னா மியூசிக் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வந்து பிரேம மியூசிக் டேரக்டர் தான் இதுல பண்ணியிருந்தாங்க. மியூசிக் படம் நல்லா இருக்கான்னு கேட்டா நல்லா தான் சொல்லுவோம். ஆனா மியூசிக் தான் சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் செம்மையா இருந்துச்சு. இந்த படத்துல இந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிளைமேக்ஸ் சீன்ஸ் அவங்க வந்து அகைன் வந்து சாகித்யாவை பார்ப்பாங்க, அந்த ஹீரோயினை. அந்த சீன் வந்து சூப்பரா எடுத்திருந்தாங்க. நல்லா பீஸ்ஃபுல்லா காமா இருந்துச்சு.
சோ அந்த எண்ட் வந்து ஆக்சுவலா 2 ஹீரோயின்ஸ் ஆமா. அந்த எண்ட்ல மடனோ கூட அவர் மறுபடியும் போய் பேட்சப் பாக்குறாரா இல்ல செகண்ட் ஹாஃப்ல வந்து ஹீரோயினோட தான் patch up? இல்ல 2 பேர் கூடயுமே பேட்சப் ஆகல ஆக்சுவலி. ஏன்னா வந்து மீட் பண்றாங்க, ஆனா வந்து லாஸ்ட்ல அவங்களுக்கு வந்து மெமரி லாஸ் ஆகி அதுக்கப்புறம் மறுபடியும் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து லாஸ்ட்ல ஆக்சுவலி நாங்க நினைச்சோம் 2 பேர் சேருவாங்க தான் நினைச்சோம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹீரோயின் கூட சேருவாங்கன்னு நினைச்சோம். ஆக்சுவலி சேரல, அவ்வளவுதான். அவங்க அந்த பிரேக்கப் ஆனது உண்மை தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். மற்றபடி அவங்க வந்து அது விலகி வந்துட்டாங்க அவங்க கிட்ட இருந்து. மற்றபடி அவுட் ஆஃப் 10 க்கு எவ்வளவு? 5. ஆனா ஹார்ட்டின் படம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, ஒரு நல்ல லவ் ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு படம்? நல்ல லவ் ஸ்டோரி தான் சார். டிஃப்ரெண்டான வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அது முயற்சி, அது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லைன்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஹான்னு சொல்ல முடியாது. நல்லா இருக்கு. அவங்க எடுத்த லொக்கேஷன்ஸ்லாம் நல்லாவே இருக்கு. ஜெய்ப்பூர், ஊட்டி, சென்னை நம்மளுது நல்லாவே எடுத்திருக்காங்க. அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சாங் கொஞ்சம் கேட்குற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம பிரேம படம் இசையமைச்சார்ல, அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. மற்றபடி கண்டென்ட் பார்த்தா நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருப்போம். இதில் என்ன கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான இது சொன்னால், ஒருத்தருக்கு ஞாபக சக்தி இழந்தோம்னா டோட்டலாக இழந்துருவாங்க. யாருன்னு கேட்பாங்க. இவருக்கு வந்து எல்லாருமே ஞாபகம் இருக்குது. இவர் ஃபஸ்ட்டு காதலியோ சண்டை போட்டு பிரிஞ்சது ஞாபகம் இல்லை. ஃபஸ்ட் காதலில் எப்படி நம்ம காதல் வச்சுக்கும் போது எப்படி ட்ரை பண்ணாரோ அதுதான் அவருக்கு ஞாபகம் இருக்குது. அவருக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆன கூட மறுபடியும் அவருக்கு ஞாபகம் வந்து தான் இல்லையான்னு தான் இந்த கதை. ஓகேங்களா? அதை வந்து ஞாபகம் வைக்கிறதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணுறாங்க. அப்போ நல்லா எடுத்துருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா சார், காதலில் ஒரு புனிதம் இருக்கும். அதில் எமோஷன் இருக்கணும், ஃபீலிங் இருக்கணும், காமெடி இருக்கணும். அந்த காதலில் வந்து ஒரு நியாயமானது இருக்கணும். அதில் என்னென்னா பயப்படுத்த சொல்கிறேன்னு கேட்டாங்கன்னா அது வெறுப்பு வருவாங்க. உதயராகலாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இப்படி இருக்கும். உதயராகம் இந்த மாதிரி படம், ரயில் பயணம் இந்த மாதிரி படம், அதுக்கப்புறம் இதயம், அதெல்லாம் என்ன மாதிரி படம். ஏன் ரஜினி இது புது கவிதை, அதெல்லாம் பார்த்தா அழுதுருவாங்க சார், கண்ணு ஆர்வம் வரும். அவங்க 2 பேர் மீட் பண்ணும்போது அந்த ரஜினிகாந்த் காட்டுற ஒரு எக்ஸ்பிரஷன்ஸும் அதெல்லாம் என்ன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு காதலை வந்து நமக்கு நம்மள அறியாம தண்ணி வர வைக்கணும். அது வந்து இப்போ வேற படம் யார் டேரக்டர் வந்து பண்ண மாட்டாங்க. அதாவது லவ் ஸ்டோரியில் பண்ண மாட்டாங்க. லவ் ஸ்டோரி அழகாக ட்ரை பண்ணி அழகாக கொண்டு வரணும். ஏன் நம்ம டி ராஜுக்கு மூணு வருஷம் தான் அதற்கும் நல்ல ஃபீலிங், எவ்வளோ ஃபீலிங் வரும். ஓகே, அதை மாதிரி படம் எடுத்தவங்க பரவாயில்ல. இது நமக்கு எனக்கு ஃபீலிங் வந்துதான் இல்லைன்னு கேட்டால் என்னோட கருத்து எனக்கு ஃபீலிங் இல்லை சார். எந்த ஒரு இடத்துல கூட ஃபீலிங் இல்லை. எனக்கு வந்து காமெடி வந்தாங்க. அவங்க ஞாபக சக்தி இழந்துட்டு மறுபடியும் கண்டுபிடிக்கிறதோ, மறுபடியும் வந்த மாதிரியும் வராத மாதிரியும் காட்டியிருக்காங்க படம். கிளைமேக்ஸ் முடிச்ச விதம். மற்றபடி ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம சைடு வந்து எப்பவுமே நல்லா இருந்து நல்லா இருக்குமே நல்லா இருந்துருவேன். ஒரு அடியே நல்லா இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்காது. ஏன்னா எல்லாம் கேட்டுருவாங்க என்ன சூப்பர் சொல்றீங்கன்ட்டு. ஸோ வந்து நல்லா இருக்கு, அவ்வளோதான். நம்மளுக்கு ஃபேமிலிக்கு செட் ஆகாம கேட்டால் கண்டிப்பாக செட் ஆக வாய்ப்பு இல்லை. அவங்க வேணா வந்து பார்க்கலாம். கப்பல்ஸுக்கு மெயினாக கப்பலாக வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்குதுன்னு. தனியாக சிங்கிளாக பார்த்தாங்க வச்சுங்க, அவன் தலையை பிடிச்சிட்டு போயிடுவான். ஏற்கனவே இந்த ஃபர்ஸ்ட் கதை இங்கே அப்படித்தான் பண்ணிட்டு படத்துல வந்துட்டு லைக் வாட்ஸ்அப் பண்ணி எல்லாமே இருக்கிறப்ப அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் காமெடி எல்லாம் செட் ஆச்சு. இல்லை அதெல்லாம் தான் பண்ணிருக்கேன். அவங்க நல்லா தான் பண்ணிருக்காங்க. அதான் சொன்ன ஆர்டிஸ்ட்டுங்க அவங்க குறை எதுவுமே இல்லை. அவங்களுக்கு ஸ்க்ரீன்ல என்ன ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அந்த போர்ஷன்ஸ்ல அழகாக கொண்டு வந்திருக்காங்க. மெயின் நம்மளுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு சார். பேக்ரவுண்ட் மியூசிக் சாங் நம்ம கேட்குற மாதிரி இருக்கு. அதாவது ஒரு தடவை வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக போன்னு சொல்ல மாட்டாங்க, பார்க்கலாம் சார் ஓகே அப்படின்றாங்க படம். அப்படிதான். அவுட் ஆஃப் 10 க்கு எவ்வளவு? 10க்கா சார்? 3 தான் சார்.